ஆனால் இந்த குடும்பம் என்பது தேவனுடைய இருதயத்திலே இருந்து தோன்றினவை. இது ஏதோ நீங்களா நானா செலக்ட் பண்ணி ஏதோ கட்டிக்கிட்டோம் அப்படின்றது இல்லை. உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்க, திருமணங்கள் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. அது 100% உண்மையான வார்த்தை. நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாருங்க. எனக்கு வாச்சிருக்கு, எனக்கு கிடைச்சிருக்கு, உன்னைய கட்டிட்டு நான் படுற பாடு இப்படி சொல்லுவோம். இல்லை, உங்களுக்கான இந்த திருமணத்தை நிச்சயித்தது யாருன்னு கேட்டா, சொர்க்கத்திலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் இந்த பெண்ணுக்கு இந்த புருஷன், இந்த புருஷனுக்கு இந்த பெண் தான் என்று சொல்லி தேவன் திட்டமிட்ட ஒன்று. உங்களுக்கு பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு உதவிக்காரர்கள் தானே தவிர இதை நிச்சயித்தது யாருன்னு கேட்டா கடவுள். எல்லாம் சொல்லுவோம் கடவுள். கர்த்தராலே நிச்சயிக்கப்பட்டது தான் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான குடும்ப வாழ்க்கை, குடும்பம் என்கிற அமைப்பு. அதனால தான் பைபிள் சொல்லுது, இந்த குடும்ப வாழ்க்கையை, இந்த பரிசுத்தமான விவாகத்தை அசூசியப்படுத்தி விடாதே.